ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். நம்ம இன்றைக்கி வந்து இஞ்சி முரப்பா எப்படி செய்யணுன்றது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பஸ்ஸில் ட்ராவல் பண்ணத்தில் எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு இஞ்சி முரப்பா, அதாவது இஞ்சி மிட்டாய் விற்கும். அதாவது இந்த இஞ்சி மிட்டாய் வந்து உங்களுக்கு அஜீரண கோளாறுக்கெலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது இப்போ நம்ம இது வந்து தீபாவளி டைமாக இருக்கிறனால நம்ம வந்து எண்ணெய் பலகாரம் அதை ஹெவியான சாப்பாடெலாம் சாப்பிட்டோம்னா நமக்கு அஜீரண கோளாறு உண்டாக சான்சஸ் இருக்குது. அந்த மாதிரி டயத்தில் நீங்கள் இந்த இஞ்சி முரப்பா செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா நம்ம அஜீரணத்தை அது கிளியர் பண்ணும். அந்த இஞ்சி முரப்பா எப்படி செய்கிறதுனா இந்த வீடியோவில் காட்ட போகிறோம். வாங்க எப்படி செய்வோன்னு பார்ப்போம். இதுக்கு வந்து இஞ்சி 1/4 கிலோ வந்து வாங்கிக்கோங்க. இஞ்சியில் வந்து நிறையா மண் இருக்கும், அதனால் வந்து அது மண் போக நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. 1/4 கிலோ இஞ்சிக்கு வந்து 2.5 மடங்கு நம்ம வந்து சர்க்கரை சேர்க்கணும். அதாவது வந்து 625 கிராம் இல்லைன்னா 3/4 கப் எடுத்துக்கலாம். இப்போ வந்து இஞ்சியை வந்து நம்ம நல்லா வந்து கழுவிடணும். கொஞ்சம் நேரம் தண்ணியில் ஊற வச்சிட்டோம் அப்படின்னா அந்த மண்ணெல்லாம் போயிடும். அதுக்கப்புறம் எடுத்து நம்ம வந்து நல்லா தோலை சீவிக்கலாம். தோலை வந்து நல்லா சீவிட்டு தண்ணியில் போட்டுக்கலாம். அப்போ தான் மீதி ஏதாவது மண் இருந்தாலும் அது போகும். நெக்ஸ்ட்டு வந்து நல்லா கழுவின இஞ்சியை இந்த மாதிரி பொடியாக நறுக்கிக்கோங்க. வெட்டின இஞ்சியை மிக்சியில் போட்டு தண்ணி ஊற்றாமல் நல்லா அரைச்சிக்கணும். நம்ம இந்த இஞ்சி வாங்கும்போது இளம் இஞ்சின்னு கேட்டு வாங்கினோன்னா நமக்கு வந்து நார் அவ்வளவா இல்லாமல் இருக்கும். அப்போ உங்களுக்கு இஞ்சி மரப்பாவோட டேஸ்ட் வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டோம். இப்போ 3/4 கப்பு சர்க்கரையை வந்து நம்ம ஒரு அடிகனமான பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து 3/4 கப் போல் தண்ணியை வந்து ஊற்றணும். தண்ணி ஊற்றிட்டு அந்த சர்க்கரை வந்து நல்லா கரையிற வரைக்கும், கரைஞ்சி நல்லா கொதி வர வரைக்கும் அதை வந்து நம்ம கிண்டிகிட்டே இருக்கணும். இப்போ வந்து சர்க்கரை நல்லா கரைஞ்சி கொதி வந்துருச்சு. நம்ம அரைச்சி வச்சுருக்க இஞ்சி கலவையை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி இதை வந்து கிண்டிகிட்டே இருங்க. இஞ்சியிலேருந்து தண்ணி பதம் கொஞ்சம் வரும். அது வந்தோடனே இன்னும் கொஞ்சம் தண்ணியாக ஆகும். நீங்கள் கிண்டிகிட்டே இருங்க விடாமல். ஒரு ஸ்பூன் நம்ம வந்து நெய் சேர்த்தோம் அப்படின்னா இஞ்சி மரப்பா வந்து நல்லாயிருக்கும். அது சேர்த்துக்கோங்க. நம்ம வந்து மிதமான தீயில தான் கிண்டிகிட்டு இருக்கணும். இந்த இஞ்சியில் உள்ள தண்ணி சத்து வந்து போகிற வரைக்கும் நம்ம கிண்டணும். இது ரெடி ஆயிடுச்சு அப்படின்னா இதை வந்து கொஞ்சமாக எடுத்து நம்ம தண்ணியில் போட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அது வந்து ஒரு சாஃப்ட் பால் மாதிரி இப்படி வரணும். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்தோடனே நம்ம வந்து இறக்கிடலாம். இப்போது இதை வந்து ஒரு நெய் தடவின பிளேட்டில் வந்து இதை வந்து பரப்பி விட்டுக்கோங்க. இது வந்து ரொம்ப சூடாக இருக்கும்போது நமக்கு பத்தை போட வராது. ஒரு லைட்டான சூடு இருக்கும்போது நீங்கள் வந்து இதை நல்லா பத்தை போட்டுக்கோங்க. நல்லா ஆறின பிறகு நம்ம வந்து துண்டுகளெல்லாம் எடுத்துக்கலாம். நம்மளோட இஞ்சி முரப்பா வந்து சூப்பராக தயாராகிடுச்சு. ஸோ நம்ம தீபாவளி டைம் நிறையா பலகாரம்லாம் சாப்பிட்ட பிறகு இது ஒரு துண்டு சாப்பிட்டோம் அப்படின்னா எல்லாமே நல்லா டைஜஸ்ட் ஆகிடும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.